சங்கீதம் 65:2 சொல்லுகிறது, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள், ஏன்னா அவர் ஜெபத்தை கேட்கிறவர் அப்படின்னு இருக்கு. பொதுவாக இந்த நாட்களில் இந்த மாதிரி நேரங்களில் ஜெபம் அதிகமாக தேவைப்படுகிறது. அதிகமாக நாம் ஜெபித்து கொண்டே இருக்கிறோம். பலவிதமான ஜெபங்கள், முழு இரவு ஜெபம், உபவாச ஜெபம், இப்படி பல ஜெபங்கள் போய்கொண்டே இருக்கிறது. ஆனால் இந்த ஜெபத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சில காரியங்கள் நம்மளை சோர்வடைய பண்ணுகிறது. என்ன மாதிரி காரியங்கள் சோர்வடைய பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பல நேரங்களில் நாம் ஜெபிச்சும் கூட அதற்கு பதில் இருக்காது, அந்த சூழ்நிலைகள் மாறாது, அப்படியே போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் பல நேரங்களில் நம்ம சோர்வடைஞ்சு போகிறோம். உதாரணமாக எனக்கு ஒரு சகோதரி ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி பேசும்போது, பிரதர் எவ்வளவோ ஜெபம் பண்ணுறோம், ஆனாலும் கூட இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ், குறிப்பாக இந்த பேண்டமிக் டயத்தை பற்றி அவங்க சொன்னாங்க. கண்ணுக்கு முன்னாடி நிறைய பேர் இப்படி செத்துக்கிட்டே இருக்கிறாங்க, இந்த ஜெபத்தினால என்ன பலன், நம்ம எவ்வளவோ ஜெபம் பண்ணுறோம், அழுகுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. உண்மைதான், பல நேரங்களில் அது நம்மை சோர்வடைய பண்ணுகிறது. உண்மையிலேயே எந்த ஜெபத்திற்கு பதில் உடனடியாக வருகிறது, அதான் ரொம்ப முக்கியம். வசனம் சொல்லுது, ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்துல வருவார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லுகிறது, எல்லா ஜெபங்களுக்கும் அவர் பதில் கொடுக்கிறார். அப்படி இருக்கும்போது ஒரு சில ஜெபங்கள் பதில் வராதது போல இருக்கிறதே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்ன காரணம்? இப்போ நம்ம ஒரு சம்பவத்தை வேதத்திலிருந்து பார்க்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் இருக்கு. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதான ஒரு சம்பவம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், லாசருனுடைய மரணம். இந்த லாசரு மரணம் அடைந்துட்டாரு. இதை தெரிஞ்ச உடனே இயேசு கிறிஸ்து இன்னும் 2 நாள் கழித்து புறப்பட்டு வராரு. 4 நாள் ஆயிடுச்சு. இப்போ இயேசு கிறிஸ்து கிராமத்துக்குள்ளே நுழையிறார். அந்த கிராமத்து நுழையிற இடத்துலையே நிற்கிறாரு. நிற்கும்போது மார்த்தாள் ஓடி வந்து அவர் இடத்துல ஒரு காரியத்தை சொல்லுகிறார்கள். 21வது வசனம், ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் அப்படின்னு சொல்றாங்க. 2வது, மரியாள் ஓடி வராங்க. வந்த உடனே 32வது வசனம், இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்ட உடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்றாள். அப்படின்னா இந்த 2 ஜெபமும் ஒரே ஜெபந்தான். மார்த்தாள் சொல்றதும் மரியாள் சொல்றதும் அச்சு பிடராம ஒரே ஜெபம். மார்த்தாள் சொல்றாங்க, நீர் இங்கே இருந்திருப்பீங்கன்னா அவன் செத்துருக்க மாட்டான் ஆண்டவரே அப்படின்னு. இதே காரியத்தை தான் மரியாளும் சொல்றாங்க. ஆனால் மார்த்தாள் பேசும்போது கூட பேசின இயேசு அவர் சொல்லும் போது அதுக்கு ஒரு பதில் சொல்றாரு. லாசரு உயிரோடு கூட எழுந்திருக்கல, இன்னும் லாசரு அப்படியே தான் இருக்கிறார். ஆனா இதே ஜெபத்தை மரியாள் வந்து சொன்ன உடனே இயேசு சொல்றாரு, அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார். ஆண்டவரே வந்து பாரும் என்றார்கள். அடுத்து உடனே நடக்குது. அப்படின்னா இந்த மார்த்தாள் ஜெபத்திற்கும் மரியாள் ஜெபத்திற்கும் ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்குதான் செய்யுது. ஜெபம் ஒன்று தான், அந்த ஜெபத்தை ஜெபித்த முறையில் வித்தியாசம் இருக்கு. முதல்ல இந்த மார்த்தாளுடைய ஜெபத்துக்கு வருவோம். இந்த மார்த்தாளுடைய ஜெபத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அவளுக்கும் அவன் சகோதரன் தான் லாசரு. அவங்களும் ஓடி வராங்க. ஓடி வந்து தான் இந்த காரியத்தை சொல்கிறாங்க. ஆனால் என்ன ஒரு ஆச்சரியன்னா, அவங்க சொன்ன உடனே இயேசு சொல்கிறாரு திருப்பி, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உடனே இந்தம்மா என்ன சொல்லிட்டாங்க, அடுத்து உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுவான். யோசித்து பாருங்க, இவங்க பண்ண ஜெபத்திற்கு இயேசு ஒரு பதில் சொல்றாரு. என்ன பதில் சொல்றாருன்னா, அவன் உயிர்த்தெழ போறான். அன்னைக்கு இப்போ அந்த நிமிஷம் அவன் செய்ய போறாரு. ஏன்னா இயேசு அதுக்கு தான் உள்ள வந்திருக்கிறார். ஆனால் இந்த ஜெபம் அவரை எந்த அளவுக்கு ரீச் பண்ணுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, உயிர்த்தெழ பண்ண போறேன் அப்படிங்கிற அளவுக்கு தான் ரீச் பண்ணதே ஒழிய, வா உயிர்த்தெழ பண்றேன் உடனே அவன் இப்போ நான் அவனை எங்க வச்சிருக்கிற காட்டு அப்படின்னு உடனடியாக பதில் கொடுக்கக்கூடிய இடத்துல அந்த ஜெபம் இல்லை. ஆனால் மரியாள் சொன்ன உடனே ஆண்டவர் கேட்கிறாரு, அவனை எங்கே வைத்தீர்கள். உடனே ஆண்டவர் அங்க போறாரு, கல்ல தூக்கி போட சொல்றாரு, லாசர் வெளியே வர்றாரு. அப்ப இந்த 2 ஜெபத்துக்கும் உள்ளதான வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நம்ம மார்த்தாளை குறித்து பார்க்கும் பொழுது அந்த அம்மா நிறைய வேலைகள் செஞ்சிட்டு இருந்தாங்க, அநேக காரியங்களை இப்படிதான் நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம். மரியாளை பார்த்தபோது அவங்க பாதத்தில் உட்கார்ந்துருந்தாங்க, எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார்கள் அப்படின்னு இருக்கு. ஆனால் மரியாளை விட மார்த்தாள் தான் அதிகமாக அங்கே வசனம் பேசுவார்கள். அதான் ரொம்ப முக்கியம். நியாயமா என்ன பண்ணிருக்கணும், மரியாள் தான் நிறைய வசனம் பேசணும். ஆண்டவரே உங்க பாதத்தில் நான் உட்கார்ந்து இருக்கிறேன், எனக்கு தெரியும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் என் சகோதரன் உயிர்த்தெழுவான், நான் விசுவாசத்தோடு காத்து கொண்டிருக்கிறேன். அதெல்லாம் இந்தமா பேசுறாங்க. யார் பேசுறாங்க? மார்த்தாள் பேசுறாங்க. மார்த்தாள் யாரு? கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருந்தவங்க. வேலை பார்த்துட்டு இருக்கவங்க வசனம் நிறைய பேசுறாங்க. ஆனா பாதத்துல உட்கார்ந்து இருந்தவங்க வசனமே பேசல. அந்த இடத்துல அவங்க சொன்னாங்க, ஒரு ஜெபத்தை சொன்னாங்க, உடனடியாக இயேசு பதில் சொல்லிட்டார்.
அப்படின்னா இந்த ரெண்டு ஜெபத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்த்தாள் இடத்துல ஜெபம் இருந்தது, மரியாள் இடத்துல ஜெபத்தோடு கூட அழுகையும் இருந்தது. அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ஜெபம் நாம எப்படி ஜெபம் பண்றோம், கர்த்தருடைய இருதயத்தை உடைக்கக்கூடிய அளவுக்கு ஜெபம் பண்ணணும். மரியாள் ஜெபம் பண்ண உடனே அடுத்த வசனம் சொல்லுது 33, அவள் அழுகிறதையும் அவளோடு கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரமடைந்து. நான் சொல்றேன், ஜெபம் உண்மையிலே தேவைதான். சில காரியங்களுக்கு உடனடியாக பதில் கிடைக்கும், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் ஒரு பெரிய காரியத்தை செய்யணும். மரணம் நிகழ்ந்திருக்கிறது. இன்னைக்கு நம்ம சொன்னோம்னா பேண்டமிக், சுத்தி மரணம், எல்லா வீட்லயும் ஓலம், எந்த மரணம் இல்லாத வீடே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு மரணம் போயிட்டே இருக்குது. ஒரு பக்கம் உலகாலாவே நான் சொல்றேன். அப்படி இருக்கும்போது இதை தடுத்து நிறுத்தக்கூடியதான ஜெபம் எப்படிப்பட்டதான ஒரு ஜெபமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெறும் ஜெபம் பத்தாது, இயேசுவை ஆவியிலே கலங்க பண்ணுகிற ஜெபம் வரணும். அவர் அசைய பண்ற ஜெபம் வரணும். அவரை அசைய பண்ற ஜெபம் வரணும்னா ஓ இருதயம் உடைஞ்சு ஓ கண்ணில் தண்ணி வந்தாதான் அது முடியும். இப்போ இந்த 4 நாள்ல மார்த்தாள் தேறிட்டாங்க. மார்த்தாள் தேறிட்டு எந்த அளவுக்கு தேறிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சகோதரன் மரித்துட்டா, இயேசுநாதர் வருவாரு, எல்லாம் முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான், இதுக்கு மேல் நடக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை. ஒரு நாள் வரும், என் சகோதரன் உயிரோடு கூட எழுந்திருப்பான். அப்படி ஒரு நிலைமை வரும்போது, கடைசி நாளில் வரும்போது, நான் அவனை பரலத்தில் பார்ப்பேன், பரலோகத்தில் பார்ப்பேன், இதெல்லாம் நம்ம யூசுவலா சொல்ற டைலாக். ஆனால் மரியாள் தேரவில்லை. இன்னும் அவள் வீட்டில் அழுது கொண்டுதான் இருக்கிறாள். அவளால் அந்த துக்கத்தை மறக்க முடியல. அந்த துக்கம் உள்ளுக்குள்ள இருக்க ஆழமான துக்கம். எதுக்கு சொல்ல வரேன்னா, இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட போது மார்த்தாள் புறப்பட்டு அவரை பார்க்க கிராமத்தோட என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டாங்க. ஆனால் மரியாள் இன்னும் வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. அவங்களால எந்த வேலையும் பார்க்க முடியல. இதுதான் உங்கள் ஜெபத்திற்கான அடித்தளம். எப்படி அப்படின்னு கேட்டா, சில விஷயங்கள் உங்கள் இருதயத்தை பாதிக்குமானால், உங்கள் இருதயம் உடையுமானால் உங்களால் அழாமல் இருக்க முடியாது. அதிலிருந்து நீங்கள் வெளியே வருவது கஷ்டம். இப்போ இந்த பேண்டமிக் டயத்தில் ஜெபம் நடக்குது. நான் எந்த ஜெபத்தையும் குறை சொல்றேன்னு நினைச்சிடாதீங்க. நாம ஜெபிக்கிற முறையை இன்னும் கொஞ்சம் மாற்றணும்னு தான் சொல்றேன், வேற ஒன்றும் கிடையாது. பேண்டமிக் டயத்தில் ஜெபம் நடக்குது, அநேக ஜெபங்கள் நடக்குது. ஆனால் இந்த ஜெபங்களுக்கு ஏன் உடனடியாக பதில் இல்லை? பல ஜெபங்களுக்கு ஏன் பதில் இல்லை? சில ஜெபங்கள் ஆறுதல் கொடுக்கிறது, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அப்படி ஸ்பாட்ல நிறுத்த வைக்கிறது. இப்ப பாருங்க, ஒரு உருவின பட்டயத்தோடு கூட ஒரு தூதனான், சங்கார தூதன் வரான். சங்கார தூதன் வந்து தாவீது பண்ண ஒரு தவறின் நிமித்தமாக எருசலேம்ல மிகப்பெரியதான அளவில் ஒரு பேண்டமிக் நடக்குது. அது நடந்து கொண்டு இருக்கும்போது தாவீதினுடைய அந்த ஜெபம் இமிடியேட்டாக, வசனம் சொல்லுது 17வது வசனம், 2 சாமுவேலின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம். ஜனத்தை உபாத்திக்கிற தூதனை தாவீது கண்டபோது அவன் கர்த்தரை நோக்கி, நான் தான் பாவம் செய்தேன், நான் தான் அக்கிரமம் பண்ணினேன், இந்த ஆடுகள் என்ன செய்தது? உம்முடைய கை எனக்கும் என் தகப்பன் வீட்டுக்கும் விரோதமாய் இருப்பதாக என்று விண்ணப்பம் பண்ணினான். அன்றைய தினம் காத் என்பவன் தாவீதினிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீ போய் எபூசியனாகிய அர்வானின் களத்தில் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்கும் என்றான். கரெக்டா பாத்தீங்கன்னா அன்றைய தினம் அப்படியே உடனே ஸ்டாப். வசனம் சொல்லுது 16வது வசனத்துல, தேவதூதன் எருசலேமை அழிக்க தன் கையை நீட்டின போது கர்த்தர் அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு. ஜெபம் என்ன செய்ய வைக்குது? கர்த்தரை மனஸ்தாபப்பட வைக்குது. அதைத்தான் சொல்றேன். இங்க மரியாளுடைய ஜெபம் கர்த்தருடைய இருதயத்தை துயரம் அடைய வச்சுச்சு, ஆவியில கலங்க பண்ணிட்டு. அப்படி ஒரு ஜெபம் தான் நம்ம கிட்ட இருந்து வரணும். நாம நார்மலா எல்லாரும் கூடி ஜெபிக்கிறாங்க, நாமளும் ஜெபம் பண்ணுவோம். 1 மணி நேரம் ஜெபம், 1/2 மணி நேரம் ஜெபம். திருப்பியும் சொல்றேன், நீங்க யாரும் மிஸ்டேக் எடுக்காதீங்க. ஜெபத்தை நான் குறை சொல்லவில்லை. ஆனால் ஜெபம் கர்த்தரை அசைக்கக்கூடியதாக இருக்கணும். கர்த்தரே மனஸ்தாபப்படணும். அந்த அளவுக்கு நான் தானே தப்பு பண்ணேன், என்ன அடிங்க, என்ன நொறுக்குங்க, என் ஜனங்களை விட்டுருங்க, இந்த ஆடுகள் என்ன செய்தது? அதுதான் அவன் இருதயத்தின் ஆழத்திலிருந்து வரக்கூடியதான ஒரு வார்த்தை. ஒரு ஜெபத்தை செய்யும் போது, ஒரு கடமைக்கு நம்ம ஜெபம் பண்றதுக்கும், மார்த்தாளுடைய ஜெபம் என்ன தெரியுமா? செத்துட்டா முடிஞ்சிருச்சு, ஓகே, நீங்க இருந்திருந்தா பொழைச்சிருப்பா ஆண்டவரே, பரவாயில்ல இருக்கட்டும், லாஸ்ட் டயத்துல வருவான். இது ஒரு நார்மல் பிரேயர். மரியாளுடைய ஜெபம் என்ன தெரியுமா? நீங்க மட்டும் இங்க இருந்திருந்தீங்கன்னா ஆண்டவரே, கன்ஃபார்மா அவன் பிழைச்சிருப்பான். அதுக்கு மேல பேசறதுக்கு ஒரு வார்த்தையும் இல்லை. இயேசுவாலையும் பேச முடியல. அவள் அழுகிறதையும்
கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் கண்டு அவர் ஆவியிலே கலங்கினார். நம்முடைய ஜெபம் அப்படிப்பட்டதாக இருக்கணும். நான் சொல்றேன், நீங்க அழுது உண்மையிலேயே இருதயம் உடைஞ்சு ஜெபம் பண்ணீங்கன்னா உங்களுடைய அழுகையை தாண்டி தேவனால போக முடியாது. உங்க அழுகையை தாண்டி தேவனால ஒரு கிரியை செய்ய முடியாது. அந்த அழுகைக்கான பதிலை கொடுத்துட்டு தான் வேற வேலையை பார்ப்பார் அவர். நீங்க வேணா ஓசியாவின் புஸ்தகத்தை எடுத்து வாசித்து பாருங்க. ஓசியாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 4வது வசனம். இது ஆதியாகமத்தில் நடக்கிற ஒரு சம்பவம், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது. யாக்கோபு ஏசாவுக்கு பயந்து முழுவதும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். அப்பொழுது தேவன் அங்கே வரார். அவரோடு கூட தாவீது போராடினார்னு இருக்கு. இந்த போராட்டம் எப்படிப்பட்டதான போராட்டம்? நிறைய பேர் சொல்றாங்க ஜாக்கப் ரெசல்ட் வித் காட்னு ஒருத்தர் பிரசங்கம் பண்ணினார். அதாவது மல்யுத்தம் பண்ணினாராம். மல்யுத்தம் பண்ணி ஒருத்தர் சொன்ன போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அவர் ஆண்டவருடைய காலை லாக் பண்ணிட்டாராம், போட்டு ரிசல்ட் வித் காட் லாக் பண்ணிட்டாராம். லாக் பண்ணதுனால கர்த்தரால போக முடியலையாம். இல்லைங்க, அவர் தேவன். அவர் நினைச்சாருன்னா ஒரு நிமிஷத்துல தூக்கி போட்டு போறதுக்கு அவரால் முடியும். அவரால் எதை தூக்கி போட முடியாது தெரியுமா? 12ஆம் அதிகாரம் 4வது வசனம் ஓசியாவின் புஸ்தகம் சொல்லுகிறது, அவன் தூதனானவனோடு கூட போராடி மேற்கொண்டான், முழுவதும் அழுது கெஞ்சினான். அழுது கெஞ்சினான். இதுதான் ஒரு ஜெபத்துல ஜெயிக்கிறதுக்கான வழி, ஃபார்முலா. நீங்க கர்த்தரோட நெஞ்ச நிமித்தினீங்கன்னா நிமிஷத்துல உங்களை ஜெயிச்சுட்டு போயிடுவார். அதே நேரத்துல கர்த்தருடைய பாத்திரத்துல உட்கார்ந்துட்டு அழுதிங்கன்னா உங்க அழுகையை தாண்டி அவரால் போகவே முடியாது. அதுதான் அவருடைய மிகப்பெரிய பிரேக்கிங் பாயிண்ட். இயேசு கிறிஸ்துவானவர் மார்த்தாள்கிட்ட பேசுறதுக்கும் மரியாதை பேசுறது என்ன டிஃபரன்ஸ்? ஒரே ஜெபம் தான், ஆனா அவருக்கு உட்கார்ந்து பதில் கொடுத்துட்டு இருக்கிறாரு. அந்த ஜெபம் அவரை கலங்க பண்ணல, ஆனா மரியாளுடைய ஜெபம் கலங்க பண்ணுது. யாக்கோபு முழுவதும் போராட்டம், நைட் ஃபுல்லா ஒரு மனுஷனை விட்டுட்டு அவரால் போக முடியல பாருங்க. சரி ஜாக்கப் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு அவரால் சொல்ல முடியல பாருங்க. விடு, நான் போகணும். என்ன விடணும்? காலை பிடிச்சிக்கிட்டு அழுகுறான். அவன் அழுது கெஞ்சினான். அவன் காலை பிடிச்சிக்கிட்டு சண்டை போட்டிருந்தானா தூக்கி அடிச்சுட்டு போயிருப்பார் ஆண்டவர் ஒரே நிமிஷத்துல. நான் தான் சொல்லுவேன், தேவனிடத்தில் நெஞ்சை நிமித்தி வாழ்ந்தவன் ஒருவரும் இல்லை, ஆனால் தலையை தாழ்த்தி காலை பிடித்து அழிந்தவன் ஒருவனும் இல்லை. உங்களுடைய அழுகை கர்த்தருடைய இருதயத்தை உடைக்கும். உங்களுடைய அழுகை கர்த்தருடைய ஆவியிலே கலங்க பண்ணும். அதை தான் யாக்கோபு செய்கிறார். இந்த ஜெபத்திற்கு கர்த்தர் உடனே பதில் கொடுப்பார்.